ஓம் சாந்தி. 17/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இன்னைக்கு பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள். மலராக வேண்டும் என்றால் தூய்மையான கைகளால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவையே சாப்பிடுங்கள். கேள்வி: 21 பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள்? பதில்: சதா உடல் மற்றும் மனதின் அளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீர்கள். நீங்கள் ததீச்சி ரிஷியைப் போல யக்ய சேவைக்கு எலும்பையும் கொடுக்க தீவிரமாக உழைக்க வேண்டும். ஆனால் இங்கு ஹடயோகத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் யோகத்தின் மூலம், அதாவது பாபாவின் நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். அதற்கான பயிற்சியை இங்கிருந்தே செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பார். ரோஜா பூவை போன்றவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்கள், முதல் வரிசையிலே யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று. இதுவும் கூட மலர் தோட்டம் ஆகும். ஆனால் வரிசை கிரமமாக இருக்கவே செய்கிறது. இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கின்றேன், கூடவே அருகில் ரத்தினங்களையும் பார்க்கின்றேன். சில நேரங்களில் எருக்கம்பூவையும் பார்க்கின்றேன். தோட்டக்காரர் பார்க்க வேண்டியுள்ளதல்லவா? அந்த தோட்டக்காரனைத்தான் வந்து இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களுக்கான விதையை தெளியுங்கள் என்று அழைக்கிறார்கள். முட்களுக்கு எவ்வாறு மலர் ஆவதற்கான நாற்று நடப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அறிவீர்கள். உங்களிலும் மிகச் சிலர் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்க்கின்றனர். அவர் தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், படகோட்டியாகவும் இருக்கின்றார், அனைவரையும் அழைத்து செல்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது. இதை புரிந்து கொள்வதற்கும் மிக உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகிறது. இவர்கள் கலியுகத்தின் நரகவாசிகளாக இருக்கின்றனர். நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சந்நியாசிகள் வீட்டை விட்டு சென்று விடுகிறார்கள். நீங்கள் சென்று விடக்கூடாது. சில வீடுகளில் ஒரு முள் இருக்கிறது என்றால் ஒரு மலரும் இருக்கிறது. பாபாவிடம் சிலர் கேட்கிறார்கள், பாபா, குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா என்று. நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார். வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். இதை கேட்கின்றனர் எனில் இதன் மூலம் தைரியம் இல்லை என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நன்றாக செய்யுங்கள் என்று பாபாவும் கூறிவிடுகின்றார். நாம் நோயாளிகளாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். பிறகு மருமகள் வருவார். அவரது கைகளால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டியிருக்கும். பாபா கூறுவார், நன்றாக சாப்பிடுங்கள். வேண்டாம் என்று கூறுவாரா என்ன? சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏனெனில் பற்றுதல் உள்ளதல்லவா? வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள். தேவி வந்து விட்டதாகவே நினைக்கிறார்கள். அந்த அளவிற்கு குஷியாகி விடுகின்றனர். இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் மலராக ஆக வேண்டும் என்றால் தூய்மையான கைகளால் சமைக்கப்பட்ட உணவைத்தான் சாப்பிட வேண்டும். அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும். இதற்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் தேவதைகளாக ஆகப் போகிறீர்கள். இதற்கு இந்த பத்தியம் தேவை. எந்த அளவு அதிகமாக பத்தியத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதிகம் பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் தேவைப்படுகிறது. பிரயாணத்தின் போது பசி ஏற்படும். கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள். சில அசௌகரியங்கள் ஏற்படும். வேறு வழி இல்லை எனும் பொழுது நிலையத்தில், அதாவது ரயில் நிலையத்தில் 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கள். தந்தையை நினைவு செய்தால், அதாவது பிரெட் வாங்கி சாப்பிடுங்கள். தந்தையை நினைவு செய்தால் போதுமானது. இதுதான் யோக பலம் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ததீச்சி முனிவரைப் போல எலும்புகளையும் கொடுத்து உழைக்க வேண்டும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். யோகா மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை
இங்கேயே செய்ய வேண்டும். இதற்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது எனில் பாபாவிடம் கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை பாபாவிடம் கேட்கும் பொழுது அதில் எவ்வளவு நேரம் வீணாகி விடுகிறது. பெரிய மனிதர்கள் மிகவும் குறைவாக பேசுவார்கள். சிவபாபா சத்கதி தரும் வள்ளல் என்று கூறப்படுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உள்நோக்கு முகம் உடையவர்களாகி தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். நான் தேவதையாக ஆகப் போகிறேன். ஆகையால் எனது நடத்தைகள் எப்படி இருக்கின்றன? எந்த அசுத்தமான உணவையும் நான் சாப்பிடவில்லை தானே என்று. 2. தனது எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்கு உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சுதாமாவைப் போல, அதாவது குச்சேலரைப் போல என்னவெல்லாம் உள்ளதோ அதை கள்ளம் கபடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். படிப்புக்காக எந்த சாக்கும் கூறக்கூடாது. வரதானம். ஆதி மற்றும் அனாதி சொரூபத்தின் நினைவின் மூலம் தன்னுடைய உண்மையான சுயதர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆகுக. விளக்கம். பிராமணர்களின் உண்மையான சுயதர்மம் தூய்மையே ஆகும். தூய்மையற்ற நிலை என்பது பரதர்மம், வேற்று தர்மம் ஆகும். எந்த தூய்மையை கடைபிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று நினைக்கிறார்களோ அது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சுலபமானதே ஆகும். ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்ம சொரூபம் எப்பொழுதுமே தூய்மைதான் என்ற நினைவு உங்களிடம் இருக்கிறது. நமது அனாதி சொரூபம் பவித்திரமான ஆத்மா என்பதாகும். மேலும் ஆதி சொரூபம் பவித்திரமான தேவதை ஆகும். இப்போதைய கடைசி பிறவி கூட பவித்திரமான தூய்மையான பிராமண வாழ்க்கையாகும். எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை ஆகும். யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள். ஸ்லோகன். சகஜ யோகி என்று கூறிக்கொண்டு கவனக்குறைவை கொண்டு வந்து விடாதீர்கள். சக்தி ரூபம் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்கும் அபியாசம் செய்யுங்கள். உள்முகம் உள்ளவர் ஆகுங்கள். அந்தர்முகி சதா சுகி என்று சொல்லப்படுகிறது. அதாவது உள்நோக்கு முகத்தில் இருந்தால் சதா சுகமான நிலை என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு வெளியில் இருக்கும் கவர்ச்சி அவர்களை கவரவே முடியாது. ஒரு பொழுதும் மனதின் வழியோ அல்லது அந்நிய வழியோ அவர்களை கவர முடியாது. உள்முகமாக இருந்து கொண்டு அவர்கள் எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள். சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகம் தரும் வள்ளலாக இருப்பார்கள். வெளிமுகத்தன்மையிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.